அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 1ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி சில தவறுகள், குறிப்பாக டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுறது நல்லது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுமாதிரி நான் செபி ஸ்டாட்டிஸ்ட் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு செபி ஸ்டாட்டிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறது ஒன்லி தகவல் மட்டும்தான். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், no any recommendation. Please consult your financial advisor. இன்னைக்கு வீடியோ சின்ன வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். அதில் ஒரே ஒரு ஸ்டாக் தான். அது பார்த்தீங்கன்னா கிறிசைல் லிமிடெட் 6044 ரூபா கரண்ட் பேஜ். 21 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மேல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 ரூபா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏப்ரலில் 26 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ரூபாலேருந்து 26 ரூபாக்குள்ள ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். கிறிசைல் லிமிடெட்லேருந்து வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அதாவது மற்ற கம்பெனிக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். யான் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 67 ரூபா கரண்ட் பேஜ். 8 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டேட் அக்ரி ஹாரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். நைப் லிமிடெட் 1671 ரூபா கரண்ட் பேஜ். 22 கோடி 66 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஃப்ரா அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 426 ரூபா கரண்ட் பேஜ். 15 கோடியே 84 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கட்டாக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 426 ரூபா கரண்ட் பேஜ். 1 கோடியே 39 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அவென்டெல் லிமிடெட் 164 ரூபா கரண்ட் பேஜ். 5 கோடியே 97 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ரைட்ஸ் லிமிடெட் 279 ரூபா கரண்ட் பேஜ். 37 கோடியே 81 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. சிஇ இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 1784 ரூபா கரண்ட் பேஜ். 233 கோடிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கார்பரேட் இன் ப்ரைவேட் செக்டர்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணி இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது அத்துல் ஆட்டோ லிமிடெட் 454 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2511 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.4% என்னமோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது 2775 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ஜூன் மந்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் லிமிடெட் 252 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 14184 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது 15333 கோடி 33 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ டொமஸ்டிக் 1%, டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டு 3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூனில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுமாதிரி ரீசெண்டாக இவங்க போனஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல. நண்பர்கள் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தார். இன்னமும் ரெக்கார்டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அது மேபி இன்னும் டைம் ஆகலாம். ஸோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். எஸ்எம்எல் இசுஜூ லிமிடெட் 2238 ரூபா கரண்ட் பேஜ். இவங்களும் சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா 1871 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. இது கார்கோ வெஹிக்கல், பேசஞ்சர் வெஹிக்கல் ரெண்டு சேர்த்து 1871 வெஹிக்கல் சேல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 6% என்னமோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 2% டவுன் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு வருத்தமான விஷயம். கார்கோ வெஹிக்கிள்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 41%. பட் பேசஞ்சர் வெஹிக்கிள் 2% டவுன் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். பட் ஓவராலாக டோட்டலாக பார்க்கும்போது 6.3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் 3702 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக பவர் டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் ரெண்டுமே சேர்த்து 7149 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்னா போன வருஷம் 3710 யூனிட் தான் சேல் பண்ணாங்க. இப்போ அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம இந்த வருஷத்தில் ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12955 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7382 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது சூப்பரான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் லிமிடெட். ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 5716 ரூபா கரண்ட் பேஜ். இவங்களோட சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா 6222 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2% டவுன் ஆகிருக்கு போன வருஷம் 2024 கம்பேர் பண்ணால்.
அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 476 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டொமஸ்டிக் சேல்ஸும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 7363 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சேல்ஸ் ஆனது டவுனாக இருக்குது இயர் ஆன் இயரில். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2894 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க வந்து என்ன ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12.77 லட்சம் யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் யூனிட் சொல்லலாம், இல்லை 12.25 யூனிட் வந்து 3/4 லட்சம் யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில், ஜூன் குவார்ட்டரில். ஸோ நல்ல ஒரு சேல்ஸு. இந்த ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 20%, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 54% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக அவங்க பார்த்திங்கன்னா 4,02,001 யூனிட் வந்து இந்த ஜூன் மந்தில் மட்டும் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 16,400 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 15,859 யூனிட் சேல் பண்ணாங்க. ஸோ இவி வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு டிவிஎஸ் மோட்டரில். அதுமாதிரி 2 வீலர் பார்த்திங்கன்னா 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. 3 வீலர் பார்த்திங்கன்னா 42% இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவரால் வந்து ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் 684 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க மொத்தமாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா 2,10,415 யூனிட் வந்து இந்த குவார்டர் 1 சேல் பண்ணியிருக்காங்க, அது ஜூன் குவார்ட்டரில். இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 85,606 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 6% டவுன் ஆயிருக்கு. அதே டோட்டல் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 1,24,809 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 10% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு நம்ம டாடா மோட்டர்ஸோட சேல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் 31 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க வந்து சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 82,580 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 82,580 இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 87,579 கோடியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு கிராஸ் அட்வான்ஸ். டோட்டல் டெபாசிட் பார்த்திங்கன்னா 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காசா பார்த்திங்கன்னா 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சவுத் இந்தியன் பேங்க். ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் தான் பண்ண மாதிரி தெரியுது இந்த குவார்ட்டரில், இந்த மந்தில். அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்கில் இன்னொரு அப்டேட்டு. என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதே மாதிரி இந்த அலிகேஷனுக்கு வந்து கர்நாடகா பேங்க் வந்து முழுக்க மறுப்பு தெரிவிக்காங்க. அதாவது இந்த மீடியாவில் வந்து இது எல்லாமே ஃபால்ஸ் நியூஸுங்கிற மாதிரி தான் நேற்று சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் என்ன தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அது செய்ய போகிறோம்னு சொன்னால் கூட மேட்ரை என்னங்கிறத அவங்க சொல்லலை. சோசியல் மீடியாவில் வந்த மேட்ருன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது என்ன மேட்ருங்கிறத தெளிவாக சொல்லலை. ஸோ இவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கும் கரெக்டாக தெரியல. மோஸ்ட்லி சோசியல் மீடியாவில் வந்து இந்த 1,53 லட்சம் என்னமோ ஒரு ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது மாதிரி தெரியுது எக்ஸ்பெண்டிச்சரில். அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணல. மொத்தத்தில் சோசியல் மீடியாவில் என்ன வந்தது தான் நியூஸு, அது வந்து தவறான நியூஸுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதேமாதிரி ஒரு மீடியா சேனல் வந்து நிறைய தவறான நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க மேலே நாங்கள் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பிடிவின்னு ஒரு சேனல் இருக்குது, நம்ம கனடாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிடிவி நியூஸ்னு. அது ஒரு கன்னடா சேனலு, லோக்கல் சேனலு. அந்த சேனல் மேலே கேஸ் போட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இந்த பேங்கை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பியிருக்காங்க. அதாவது அது ஒரு உண்மையில்லாத பொய் செய்தியை பரப்பியிருக்காங்க. அதுமாரி அந்த வீடியோ கூட நான் கூட போய் பார்த்தேன், யூடியூப்பில் கூட இருக்குது. நீங்கள் பிடிவி நியூஸ்னு போட்டிங்கன்னா இப்போ 2 நாள் முன்னாடி பேசியிருக்காங்க கர்நாடகா பேங்கை பற்றி. அதில் பேசினவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டாக பேசியிருக்கலாம். அதில் வந்து 1.53, அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி தான் இந்த ஃப்ராட் நடந்த மாதிரி தெரியுது. இந்த 1.5 கோடி ஃப்ராடையும் அவங்க பெரிய லெவலில் பேசியிருந்தாங்க. ஃப்ராடு என்ன இருந்தாலும் 1 ரூபா இருந்தாலும் அது ஃப்ராடு தான். பட் ஆனால் இதில் ஃப்ராட் நடந்திருக்காங்கிறதே தெரியல. அப்படியே இருந்தால் கூட 1,53 லட்சத்துக்கு அவங்க வந்து நீங்கள் கர்நாடகா பேங்கில் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போட்டிருக்கீங்களா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போய் பேமெண்ட்டை உடனே எடுத்துருங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. ஏன்னா கர்நாடகா பேங்க் திவால் ஆயிரும், பேங்க் மூடிட்டு போயிடுவாங்க, உங்கள் பணம்லாம் கோவிந்தாங்கிற மாதிரி 10 தடவை கோவிந்தா போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சேனல் வந்து ஒரு பப்ளிக்கை வந்து பேனிக் பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் ரொம்ப ஒரு பெரிய 1.5 கோடி 1.5 கோடிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு குவார்ட்டர்லேயே 3 கோடி 4 கோடி 300 கோடி 400 கோடி ப்ராஃபிட் பண்ணுற பேங்க் இது. ஸோ 1 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் அந்த நியூஸ் சேனலில் வந்து நீங்கள் போட்ட பணத்தை உடனே போய் எடுத்துருங்க, இல்லைனா உங்கள் பணம் கோவிந்தாங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பப்ளிக்கை வந்து பேனிக் பண்ணுற மாதிரி. எல்லோரும் போய் ஒரே நல்லா அவ்வளோ பணத்தையும் எடுத்தாங்கன்னா பேங்க்லேருந்து பேங்க் உண்மையிலே திவால் ஆயிரும், நல்ல பேங்காக இருந்தாலுமே திவால் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த அவதூறு பரப்புறதுக்காக அவங்க கேஸ் போட்டு கோர்ட்டில் அது கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த பிடிவிக்கு நோட்டீஸும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதை டெம்பரரியாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கர்நாடகா பேங்கில் உள்ள நியூஸு. ஸோ இது வந்து முழுக்க தவறானதுங்கிற மாதிரி கர்நாடகா பேங்க் இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காணொலியில் கொஞ்சம்
லென்த்தியாக இருந்திருக்கும், ஏன்னா சேல்ஸ் அப்டேட் இருந்தனால. மற்றபடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.